எங்க நாரதர்? ஆமா. நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ஆகாய மார்க்கமா ககன மார்க்கமா? ககன மார்க்கமா பறந்து வர்றதியா? யாரு? அந்த பறந்தால் புழுந்தாங்க. நீங்க அப்படி வல்லைங்க. அந்த இடம் தெரியாதா? வல்லைங்க எனக்கு வந்தவன் நான் தானே. பார்த்தேன் நான் எனக்கு தெரியாதா? அப்ப வந்து என்னடா பார்த்தவனே தெரியுங்க. கலனி வாசல்ல இருந்து 8 ஆளுக்கு வண்டியில விட்டு இறங்குறேன். இறங்கு சாப்பிட ஹோட்டல் வைக்கிறது கேட்டா கூட்டத்துக்காக என்ன பேசுறீங்க? இங்க வந்து பாக்குறேன் வந்த முக்காலுக்கு இப்ப எப்படி பையில குடிக்கிறீங்க? இந்த தூக்கிட்டிய குட்டிங் பண்ண தூக்கிட்டியா? வாயில வந்தாத உள்ள போய் உங்க ககன மாத்த மாட்டான். ஐயா நீங்க சொல்றது கார்த்திகராஜ நாரதர். அவருக்கு நாரதரா நடிக்கிற கொண்டாடி. இப்ப நான் நாரதர். சரி இப்ப நீங்க 4 பேர் இங்க மேல வந்துட்டீங்க. ஆமா. உங்க அப்பா நீ அப்படி கேட்டா ஆரம்பத்திலிருந்து வருவீங்க. ஏய் நம்ம கேள்வியே முதல்ல கேட்கறீங்க. உன்னை யாரா போடுறீங்க? நீ யாரும் உள்ள போடுறீங்க? இப்ப நீ என்ன கேள்வி என்ன உள்ள நீ வர்றதுக்கு முன்னாடி நாராயண நடந்துச்சு. நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு வாடிக்க கனி புரின்னு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாம. ஒண்ணும் இல்ல நம்ம தாய்மாரெல்லாம் வளர்த்த ஆத்தாங்களே ஒண்ணா எதுக்கு இங்க இருக்காங்க? நம்மளை பார்த்துட்டு வீட்டுல புருஷன் தொந்தரவு பண்ணுவேன். இங்க போயிட்டு காலையிலே போயிட்டு கோலம் போடுறதோட வேலை அங்கே இருந்தா யாராவது இருந்தா சோறு போடுவோம். தண்ணியை ஊற்றி சொல்லுவேன். என் நன்றி பிரம்மதேவன் பிரம்மாமயம். அம்மா நல்லா இருக்காரு. நான் நல்ல மனுஷன் உள்ள வந்துருக்கேன். எங்கப்பா என்ன வியாபாரம் பண்றாங்க? மனுஷன்ல ஓவியமான அப்பா எந்த நாளோட அப்பா நானும் கொட்டாம்பட்டியில ஒரு கோட்டு வாங்கி ஆள் கட்டி கட்டி சாப்பிட்டேன். ஊரகாசி நான் தான் முக்கிய அந்த மிச்சர் பாக்கெட் வாங்கினாங்க. அப்படி செலவாளிக்கு போட்டாலும் 100 ரூபாய் சட்டை 200 ரூபாய் சட்டையை போட்டாலும் இன்னும் ஆதி மனுஷன் ஆதி காலத்து மாதிரி ஊர்வாய் மிச்சர் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா. இங்க எந்த பிரம்மாவை சொல்றீங்க நீங்க? நம்ம கொட்டாம்பட்டியில பேக்கரி வச்சிருக்காங்க. ஐயனார் பேக்கரி. அது முக்குல திரும்ப எரும மாட்டு பேரு. நான் நாரதன் எங்க அப்பா எங்கடா பேக்கரி வச்சிருக்காரு? உலகத்தை படைக்கும் சிருஷ்டிகர்த்தா எங்க அப்பா பிரம்மா. ஓ திருச்சியில கத்துனவரா? படைக்கும் கடவுள். ஓ அப்பா வந்து படைக்குதல் பாக்குறாரு. அம்மா அனைத்தையும் படிச்சது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். ஆட்டை படிச்சது எங்க அப்பா. மாட்டை படிச்சது எங்க அப்பா. கோழியை படிச்சது எங்க அப்பா தான். குஞ்சை படிச்சது கோழி குஞ்சு எங்க அப்பா தான். நாயை படிச்சது எங்க அப்பா. கல்லையை படிச்சது அது எங்க அப்பா தான். என்ன நீ கேள்வி கேட்ற? அதுக்கு 5 கால் இருக்கு. இல்லையே நான் தான் இருக்கேன். 5 இருக்கு. ஏய் அதுல வந்து விலங்குதானயா? என் தம்பி இப்ப தம்பி கல்ல கெத்தன வந்தான். 5 கால் கோயில்ல போட்டாங்க. ஏய் என்ன நாங்க எல்லா கோயிலும் டூர் போனோம். 6 கால் அப்படியே உண்டு சேர்த்து போறேன். நான் 5 காலுக்கு விளக்க முடியாம இருக்கேன். உங்களுக்கு அப்புறம் 6 காலுக்கு நீ எப்படி 5 காலுங்கற? 5 கால்ல விட்டுங்க. மூர்த்த கால் ஒண்ணு இருக்குல்ல. ஒட்டகம் நீங்க ஒட்டகம். ஒட்டகத்தை பத்தி எங்க அப்பா தான். அது ஒட்ட தம்பி எப்படி இருக்குன்னா ஒட்டகத்தை விட உயரமானது ஒட்ட வச்சுவீங்க. ஒட்டகம் வேற ஒட்ட வச்சுவீங்க. அந்த ஒட்ட எல்லாத்தையும் பட்டு உங்க அப்பா இந்த ஐயா பேசுற ஒண்ணே படிச்சது எங்க அப்பா. என்ன பட்டு? அம்மா அமைச்சர் படிச்சது எங்க அப்பா. நாட அமைப்பாளர் படிச்சது எங்க அப்பா. எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா நாடகம் பண்ண போச்சாரா? உங்க அப்பா படிச்சாங்க எப்படி நாங்க? இல்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. நீங்க அண்ணன் தம்பி மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர் முகரையில எவன் முகரையாவது ஒத்த முகர மாதிரி இருக்குதா? சும்மா தான் இன்சியல் போட்டு கேட்கலாம். ஆமா இன்னைக்கு வந்து கூப்பிடாத. எனக்கு அப்பவே தெரியும் அந்த ஆள் முகர ஒரு முகரோட. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் கூட்டணியில் பிறந்தவங்க. அப்போ உங்க அப்பா தான் படிச்சாங்க. எங்க அப்பா மேல இருந்து படிச்சாங்க. உங்க அப்பா கீழ இருந்து படிச்சாங்க. சரி சரி. ஒரு கும்பல 2 பேர் மண் கட்டிருக்காங்க. எங்க அப்பா பின்னத்தை பிடிச்சு போடுவாரியா? அப்ப உங்க அப்பாவே படிச்சார். ஆமா. அப்ப நம்ம பேரு பங்காளி. வா சொத்த பிள்ளைங்க தூச்சாட்டிய பெருசா ஒரு 2 குடும்பம் சின்ன ஒரு நடிகை வச்சுக்கோங்க. சரி உங்க அப்பா வந்து பிரம்மா. அம்மா உங்க அம்மா சரஸ்வதி நாவுக்கரசி கலைவாணி. ஓ சரஸ்வதினா சீனி வடி கம்பெனி ஓனர். அதுதான் சீனி வடி சீத்து புத்து போய் கம்பி மாத்தா புருப்புன்னு அதான் சொல்லி சரியான சொல்லுங்க. விலங்காத மணியான பேசுறாரா? எங்க அப்பா கிட்ட பேக்கரி வச்சிருக்காருங்கற எங்க அம்மா கிட்ட சீனி தம்பி வெடி உள்ள சரஸ்வதி தாண்டா போட்டாங்க. இப்ப நாம புரியா சொல்றா. அதே எங்க அம்மா கல்வி கதவணி நாவுக்கரசி தமிழ் செல்வி மைந்தம்மா. தமிழ் செல்வி மைந்தம்மா. அம்மா காரக்குடி பால்வாடியில
இன்னைக்கு தமிழுக்கு சொந்தக்காரி யாருன்னு கேட்டா அன்னை சரஸ்வதியா? ஆ, அந்த தெய்வ சரஸ்வதியோட புள்ள நானு. சரி அப்படி அவங்க மைண்ட் ஆமா. மல்லிகைப்பூ வியாபாரம் நல்லா போயிட்டு சீனோடி கம்பெனில இருந்து மல்லிகைப்பூ வியாபாரம் பண்ணிட்டியா? ஆமா நல்லா பிசினஸ். சரி என்னைய பத்தி வேற என்ன? சரி உங்க அப்பா பிரம்மா உங்க அம்மா வந்து சரஸ்வதி நீங்க நாரதர் என்னடா அந்த மண்டையில இருக்க மல்லிகை அது எப்படி வந்துச்சு? எங்க அம்மாட்ட வாங்கினது. உங்க அம்மாட்ட அது கண்பாய் கேட்பாங்க. அப்பா பிரம்மா அம்மா சரஸ்வதி பேர் நாரதர். சரி நீங்க நாரதருக்கு என்ன விஷயம் வந்தீங்க? எனக்கு 1000 வேலை வெங்காயம் நீ வந்திருக்கீங்களா? அப்ப என்ன விஷயம் வந்து என்ன சொன்னா எது வாங்க எந்த யாருக்கா சொன்ன அப்படி எல்லாம் வயசு இருக்கவரை நம்ம தேவை நம்ம சொன்னோம். எப்படியாது ஏன்னா என்னுடையது சும்மா வந்து மத்த நேரம் பேசுறது அப்புறம் கதை தப்பா படிச்சு இடம் ஏன் கூட அப்புறம் உங்க நான் நிரூபிப்பேன். ஐயா நானும் நிரூபிப்பேன். இதற்கு பேர் என்ன? வேலுமலை சாரன். வேல்வினா இல்ல யாகம் முனிவர்கள் அமர்ந்து யாகம் செய்ததாலே